முருகனின் 3ஆம் படை வீட்டில் குடமுழுக்கு கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது. செய்தியாளர் பூபதி இணைப்பில் இருக்கிறார். பூபதி, வணக்கம். கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்று வருகின்றது. விவரங்களை சொல்லுங்க. பழனி ஸ்ரீராவின் முருகன் கோயில் குடமுழுக்கு அதிகாலை வேத மந்திரங்கள் மூலமாக கோபுர கலசத்துக்கு தீர்த்தம் செலுத்தப்பட்டு திரளான மக்கள் கலந்து கொண்டு சான்றிதழ் செய்துள்ளனர். அதாவது முருகனின் 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி திருவாதிரை அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி கோயில் குடமுழுக்கு விழாவிற்கான திருப்பணி சில மாணவர்களுக்கு நடைபெற்றுள்ளன. கோயிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் பிற கோபுரங்கள் பங்கம் பூசப்பட்டு சேதமடைந்த பகுதிகள் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து குடமுழுக்கு விழாவுக்கு இன்று அதிகாலை நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு சிவசாத்தியர்கள் வேத மந்திரங்கள் மூலங்க தொடர்ந்து குங்கு நதியில் இருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்த மேல்நாளம் மூலங்க ஊர்வலமாக கோபுரத்துக்கு மீது கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் கோபுரத்தின் கலசத்துக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை சேகர்பாபு, உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு விழா ஏற்பாடுகள் கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து அவர்கள் ஏற்பாடுகள் சிறப்பாக செய்தனர். மக்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.